கட்டிட்டியாடா? கட்டிட்டேன் பாஸ். நல்லா கட்டிட்டியாடா? நல்லா கட்டிட்டேன் பாஸ். போடா. ஓகே பாஸ். என்ன யாரும் தெரியுமாடா? என்ன கட்டி போட்டு கத்திய காட்டி என்னடா பண்ண போற? என்ன பண்ண போறனா? என்ன பண்றன்னு பாருடா நீ. என்ன யாருன்னு தெரியாம கட்டி போட்டிருக்க. என்ன நக்கலா? இந்த தெய்வத்தையே கட்டி போட்டு ஊத்துட்டு வந்தன்னு வச்சுக்க, கொல்லாம விட மாட்டேன்டா. என்ன கட்டி போட்டு கத்திய காமிச்சு என்ன என்னடா பண்ண போற? கொல்லு கொல்லு பார்க்கலாம். விடுறா, வலிக்குதுடா. வலிக்குதுடா, அவுத்து விடுறா. வலிக்குதுடா, அவுத்து விடுறா. ரொம்ப வலிக்குதுடா. வலிக்குதுடா. வலிக்குதுடா, அவுத்து விடுறா. வலிக்குதா? வலிக்குமுடா. வலிக்குமுல்ல? அவுத்து விடுறா. அப்படித்தானே அன்னைக்கு வலிச்சிருக்கும். யாருக்குடா வலிக்குதுடா? அப்படித்தானே அன்னைக்கு சொல்ல சொல்ல போய்கிட்டு இருந்த. எங்கடா போன? போன செவ்வாய்க்கிழமை உன் தோட்டத்துல என்னடா பண்ண? ஏப்பா லோன் எடுத்துக்கப்பா, டைம் ஆகுதுல. அண்ணே 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 வெட்டாதே. அண்ணே 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 வெட்டாதே. அண்ணே அண்ணே உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அண்ணே அண்ணே வெட்டாதே. அண்ணே அண்ணே என்னையாச்சும் வெட்டுனே. அண்ணே என்னையாச்சும் வெட்டுனே. மரத்தை வெட்டாதே. அண்ணே மரத்தை வெட்டாதனே. அண்ணே அண்ணே மரத்தை வெட்டாதனே. அண்ணே காலையாச்சும் விழுகிறேனே. அண்ணே மரத்தை வெட்டாதனே. அண்ணே 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 மரத்தை வெட்டாதே. அண்ணே என்னையாச்சும் வெட்டுனே. அண்ணே நான் சொல்றதை கேளுனே. போடா. மரத்தை கஷ்டப்பட்டிருப்ப தெரியுமா? மரத்தை வெட்டாதே. அண்ணே சொல்றதை கேளு. அண்ணே அண்ணே என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீ. கடவுளே, மரம் இல்லாம யாராலையும் உயிர் வாழ முடியாது. இது தெரியலையா உனக்கு? ஆண்டவா, இந்த மாதிரி ஆளுங்க உயிரோட இருக்கக்கூடாது. இந்த மரத்துக்கு எப்படி வலிக்குதோ அதே மாதிரி உனக்கு நான் ஒரு நாளைக்கு வலிக்க வைப்பேன்டா. அப்பா அவனுக்கு வலிச்சிருக்கும்லடா. நான் மனுஷன். அவனுக்கு உசுறு இருக்குடா. அவனுக்கு வலிக்கும்டா. மரத்தை வெட்ட மாட்டேன்டா. உன்னை கொண்டா
மரத்தை வெட்ட மாட்டேடா, கொண்டாத வச்சிரண்டா. வச்சிரியா? மரத்தை வச்சிரியா? தோட்டத்துல அதனால உயிரை விடாண்டா, இல்லைன்னா உன்னை கொன்றுவேன். இதே மாதிரி யாரும் வர விடக்கூடாது. பாய். இனிமேல் மரத்தை விட்டுனா இதே தண்டனை எல்லாருக்கும். உயிராய் உணர்வாய் உன்னை நேசிக்க தெரியவில்லை என் தமிழ் உறவுகளுக்கு. இயற்கையோடு இயற்கையாய் வாழ்ந்தார்கள் என் முன்னோர்கள் உன்னோடு. இயற்கைக்கு மாறாக வாழ்கிறார்கள் இப்பொழுது. உனக்கும் வலிக்கும் என்று எப்பொழுது உணரப் போகிறார்கள் என் மக்கள். மரங்கள் வளர்க்கப்படுவதனால் பல நன்மைகள் நடக்கின்றது. இதை புரிந்து கொள்ளாத அரக்க குணம் கொண்ட மனிதர்கள் காட்டை அழித்து விடுகின்றனர். உணவின்றி கூட ஒரு மனிதரால் சில காலம் வாழலாம் என்று அறிவியல் கூறுகின்றது. ஆனால் காற்றின்றி யாராலும் வாழ முடியாத நிலை இன்றைய நிலை. மாசற்ற நிலையில் நம் உலகம் இப்பொழுது. காற்றின்றி பல மனிதர்களை காப்பாற்ற முடியவில்லை. காற்று கூட உள்ள நுழைய முடியாத நிலையில் குவியல் குவியலாக பிணங்களை பார்க்கும் பொழுது எனக்கு மனவேதனை அளிக்கின்றது. இந்த நிலை மாற வேண்டும். மரங்கள் அனைவரும் வளர்க்கப்பட வேண்டும். இது எனது வேண்டுகோளாக உயிரின் வழி.